வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தஞ்சை உள்ளிட்ட 3 தொகுதிகளில் 91 மனுக்கள் ஏற்பு. வரும் 19ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிப்பு. இயல்பு நிலைக்கு திரும்பிய சென்னை மௌலிவாக்கம். கட்டட இடிபாடுகளை அகற்ற மக்கள் கோரிக்கை. ஆந்திரா கர்நாடக அரசின் அணை கட்டும் முயற்சிகளை தடுக்கவும் மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடைசி நேர விறுவிறுப்பில் அமெரிக்க அதிபர் தேர்தல். டொனால்டு டிரம்ப், ஹிலாரி கிளின்டன் கடும் போட்டி. தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் 3 தொகுதிகளில் வரும் 19ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையடுத்து 3 தொகுதிகளில் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள், தொழில் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தவர்களில் அதிமுக, திமுக, சுயேட்சைகள் உள்ளிட்ட 30 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. மனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது. தாக்கல் செய்யப்பட்ட 44 மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதனையடுத்து அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சைகள் என 30 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மனுக்களை திரும்பப் பெற வரும் 5ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. தஞ்சாவூர் பேரவை தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களில் 15 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 21 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 2016 பொதுத் தேர்தலின் போது அதிக பண விநியோகம் தொடர்பான புகாரின் பேரில் தஞ்சாவூர் பொதுத் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து வரும் 19ஆம் தேதி தஞ்சாவூரில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தஞ்சை பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா, நாம் தமிழர் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் மனு என 15 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 21 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. பரிசீலனை செய்யப்பட்டதில் 36 மனுக்களில் 15 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 21 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தால் குறிப்பிடப்பட்ட காரணங்களை உட்படுத்தி நிராகரிக்கப்பட்டது. விட்ரா இன்றைக்கும் நாளைக்கு விட்ரால் வாங்குகிறோம். 5ஆம் தேதி 3:30 மணியிலிருந்து சிம்பிள் அலாட்மெண்ட் செய்யப்படும். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி தேர்தலில் 46 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். அதிக பண விநியோகம் தொடர்பான புகாரில் ஒத்திவைக்கப்பட்ட அரவக்குறிச்சி தொகுதியில் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான மனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்கள் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மேலும் சுயேட்சைகள் உள்பட 46 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் 13 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். மொத்தம் 59 மனுக்களில் 46 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 13 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. மனுக்கள் பரிசீலனை என்பது அனைத்து கட்சியிலும் இருந்து வரப்பட்ட வேட்பாளர் முன்னிலையில் தான் நடைபெற்றது. அதில் அந்த மனுக்களை உரிய முறையில் பரிசீலனை செய்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி அதில் என்ன நாம்ஸ் இருக்குதோ அதன்படி ஸ்க்ரூட்டினி நடத்தி முடிக்கும். இதேபோல் காலியாக உள்ள புதுச்சேரி மாநிலத்தின் நெல்லித்தோப்பு தொகுதியிலும் வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட 14 மனுக்களில் 2 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி, அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் உள்பட 12 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மொத்தமாக பெறப்பட்ட 14 வேட்புமனுக்களும் பரிசீலிக்கப்பட்டது. இந்த 14 மனுக்களில் 2 மனுக்கள் மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். தமிழ் செங்கோலன் அதிமுகவின் மாற்று வேட்பாளருடைய வேட்புமனு, இரண்டாவதாக திரு வெங்கடேசன் போட்ட சுயேட்சையாக தாக்கல் செய்த வேட்புமனுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்.
சென்னை மௌலிவாக்கத்தில் 11 அடுக்குமாடி கட்டடம் இடிக்கப்பட்டு அந்த பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஏற்கனவே தடை செய்யப்பட்ட வீடுகளில் வசிப்பவர்களுக்கு இன்னும் தடை நீக்கப்படவில்லை. இதனால் அவதிப்படும் ராஜராஜன் நகர் குடியிருப்பில் வசிப்பவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி சென்னை மௌலிவாக்கத்தில் 11 அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. இந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி 61 பேர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் அருகில் உள்ள மற்றொரு 11 அடுக்குமாடி கட்டிடத்தையும் இடிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் நேற்று இந்த 11 அடுக்குமாடி கட்டிடம் வெற்றிகரமாக வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. நேற்று பதற்றத்துடனே காணப்பட்ட இப்பகுதி மக்கள் தற்போது இப்பகுதிகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். பள்ளிகள் திறக்கப்பட்டு வழக்கமான பணிகளுக்கும் பெரும்பாலானோர் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அருகில் உள்ள ராஜராஜன் நகரில் மட்டும் இப்பகுதி மக்கள் வீடுகளுக்கு திரும்பவில்லை. ஏனென்றால் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த 11 அடுக்குமாடி கட்டிட விபத்தில் அருகிலுள்ள வீடுகளில் சேர்ந்ததில் அப்பகுதியில் பெரும்பாலான வீடுகள் சேதமடைந்தன. இந்த நிலையில் அந்த பகுதி முழுவதுமே தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த பகுதிக்கு சொந்த வீட்டுக்காரர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளை திருப்பி கட்டுவதற்கு அரசு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனால் நாங்கள் பெரிய அளவில் மனதளவு நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு வசதியானவங்களாக இருந்தாக்கா இந்த வீடு இல்லைனா பரவாயில்ல, இன்னொரு வீடு வாங்கிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. வீடை வாங்கி மேற்கொண்டு பணத்தை செலவு பண்ணி ரெனோவேஷன் பண்ணிவிட்டு சுத்தமாக வீட்டுக்குள்ளேயே ஒரு நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இப்போது நாங்கள் வந்திருக்கிறோம்னாக்கா அந்த வீடையும் இடிச்சாச்சு, 11 மாடி கட்டடம் இடிச்சாச்சு. எங்களுக்கு எந்த அரசாங்க தரப்பிலிருந்து எங்களுக்கு நிதி உதவி ஏதாவது கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கோம். நேற்று இன்னொரு 11 மாடி கட்டிடத்தை வெடி வச்சு தகர்த்துருக்காங்க. இங்கே இருக்கிற பொதுமக்கள் மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களால் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்க முடியல. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இன்னும் நாங்கள் உள்ளே போக முடியாமல் எங்களோட வீடு முழுவதும் சேதமடைந்து நான் வெளியில் நிற்கிறதுனால மீண்டும் எங்கள் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தமிழக அரசுக்கு எங்களோட கோரிக்கை வைக்கிறோம். இதை நீங்கள் முழுவதும் பரிசீலனை பண்ணணும்னு நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று வெடிவைத்து தகர்க்கப்பட்ட இந்த கட்டிடத்தின் பொருட்கள் இன்னும் சில நாட்களில் அகற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மௌலிவாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. இதனிடையே நேற்று மௌலிவாக்கம் கட்டடம் இடிக்கப்படும் நேரம் வரை அந்த பகுதி மக்களுக்கு மரண பயம்தான் நிலவியது. இருள் சூழ்ந்த நிலையில் பலருக்கும் பதற்றம் அதிகரித்தது. ஆனால் கட்டடத்தின் ஒரு மாடியில் மட்டுமே வெடிபொருள் நிரப்பப்பட்டு பாதுகாப்புடன் கண் இமைக்கும் நேரத்தில் கட்டடம் தூள் தூளாக்கப்பட்டது. அருகில் உள்ள சில பகுதிகளில் மட்டுமே துகள்கள் பறந்து பாதிப்பை ஏற்படுத்தியது. மற்றபடி வெடிபொருள் நிரப்பப்பட்டிருந்த பகுதி முழுவதும் வலைகளால் பின்னப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தன் பணியை செவ்வனே முடித்த நைலான் வலைகளும் ரிமோட் இணைப்பு ஒயர்களும் தற்பொழுது கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி கவனிப்பாரற்று கிடக்கிறது. திருவாணியை தொடர்ந்து பாலாறு மற்றும் மேகதாது ராசிமணலில் அணைகள் கட்டும் ஆந்திர, கர்நாடக மாநிலங்களின் முயற்சிகளுக்கும் தடை விதிக்க வேண்டுமென மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மத்திய அரசுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்த அழுத்தத்தின் காரணமாக சிறுவாணியின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதை இந்திய ஜனநாயக கட்சி பாராட்டி வரவேற்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே 20 தடுப்பணைகளை கட்டியுள்ள ஆந்திர அரசு குப்பம் அருகில் உள்ள கணேசபுரத்தில் மேலும் ஒரு தடுப்பணை கட்ட முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதுடன் 4,20,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி கிடைக்கப்பெறாமல் பாலைவனமாகும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் அச்சம் தெரிவித்துள்ளார். இதேபோல் காவிரியின் குறுக்கே மேகதாது, ராசிமணல் ஆகிய இடங்களில் அணைகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக முதல்வர் சித்தராமையா கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இயற்கையாக உற்பத்தியாகி கடலில் கலக்கும் நதிநீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கீட்டை அளிக்காமல் ஆந்திரம், கேரளம், கர்நாடக அரசுகள் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நேரடி வழிகாட்டுதல் இல்லாமல் நதிநீர் சிக்கல்களை அந்தந்த மாநில அரசுகள் தங்கள் கையில் எடுப்பதும் தீர்மானிப்பதும் மிகப்பெரிய பின்விளைவுகளையும் வாழ்வாதார பிரச்சனைகளையும் மாநிலங்களுக்கிடையே ஏற்பட வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதுபோன்ற சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு உரிய காலத்தில் நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சிறுவாணியில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் நடவடிக்கைக்கு விதிக்கப்பட்ட தடையை போன்றே பாலாறு மற்றும் மேகதாது, ராசிமணலில் அணைகள் கட்டும் ஆந்திர, கர்நாடக மாநிலங்களின் முயற்சிகளுக்கும்
தடை விதிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குறைகளுக்கு 2 மாதத்தில் தீர்வு காணப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் உறுதியளித்துள்ளார். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைவான தொகை வழங்கப்பட்டதாக கூறி தில்லியில் முன்னாள் ராணுவ வீரர் ராம்கிஷன் நேற்று விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே ஜம்மு காஷ்மீர் மாநில பத்காமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குறைகள் 2 மாதத்தில் களையப்படும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் 1 லட்சம் முன்னாள் ராணுவத்தினரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று அவர் கூறினார். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் இவை களையப்படும் என்றும் மனோகர் பாரிக்கர் தெரிவித்தார். காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெறும் என்பதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 570 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகரும் என அவர் கூறினார். இதனால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் மழை பெய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் தமிழகத்தில் பரவலாகவும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் என்று இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் ஆந்திர கடற்கரையோர பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகமே உற்றுநோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது பற்றிய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதிபர் தேர்தலை ஒட்டி வேட்பாளர்கள் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஹிலாரி கிளின்டன் இடையே நடைபெற்று வந்த விவாதங்கள் பற்றி உலகளவில் விமர்சிக்கப்படுகின்றன. இதுவரையிலான கருத்து கணிப்புகள் அனைத்திலும் கிளின்டன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகம் தெரிவிக்கப்படுகின்றன. அதிபர் தேர்தலில் தற்போதைய நிலவரம் பற்றி அமெரிக்காவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் பழனிவேல் கோமதிநாயகம் தரும் நேரடி தகவல்களை இப்போது பார்க்கலாம். அக்டோபர் மாதம் மத்தியில் வெளிவந்த தேர்தல் கணிப்புகள் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஹிலரி கிளின்டன் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்டு ட்ரம்பை விட 6 புள்ளிகள் அதிகம் பெற்று முன்னேறியிருந்தார். கிட்டத்தட்ட அவர் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருந்தது. சென்ற வாரம் இறுதியில் FBI டைரக்டர் ஜேம்ஸ் காமி அமெரிக்க காங்கிரஸ் சபைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதம் பற்றிய செய்தி அனைத்து பத்திரிகைகளிலும் சென்ற வெள்ளிக்கிழமை வெளிவந்தது. கிளின்டன் அவர்களின் நெருங்கிய உதவியாளரான ஹியூமா பெடென் கணவர் ஆண்டனி வெய்னர் என்ற முன்னாள் காங்கிரஸ்மேனின் வழக்கு விசாரணைக்காக ஹியூமா பெடெனும் ஆண்டனி வெய்னரும் சொந்தமான கணினி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த கணினியில் கிளின்டன் ஹோம் செக்ரட்டரியாக இருந்த காலகட்டத்தில் பரிமாறிய பல முக்கிய அலுவல் ரீதியான கடிதங்கள் இருந்ததாக, ஆயிரக்கணக்கில் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் இந்த கடிதங்களில் எதுவும் ஹைலி கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் இருந்ததா அல்லது ஏன் அவை ஹியூமா பெடெனுக்கு அனுப்பப்பட்டது போன்ற விவரங்கள் எதுவும் இல்லை. இதற்கான விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தே அந்த கடிதம் இருந்தது. இந்த செய்தி கடிதம் வெளிவந்த பிறகு வந்த கணிப்புகள், வார இறுதியில் வந்த கணிப்புகள் முந்தைய கணிப்புகளில் கம்பேர் பண்ணும்போது சிறு மாறுதல்களை ஏற்படுத்தியிருப்பதை கவனிக்கலாம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு வாரம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாக்களிக்கப் போகிறார்கள், வேறு எதுவும் புது பிரச்சனைகள் வரப்போகிறதா, இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் எனப்படும் குறிப்பாக ஃப்ளாரிடா, ஒஹையோ, நெவேடா, நார்த் கரோலினா போன்ற மாகாணங்கள் எப்படி வாக்களிக்கின்ற போகின்றன, இதுவரைக்கும் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம் என்பதை முடிவு செய்யாமல் இருக்கும் மக்கள் எப்படி வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் தான்.
டிசம்பர் 10 அணு தீமை மாநாடு நடைபெறும். தொல் திருமாவளவன் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கூடன்குளத்தில் மேலும் 4 அணு உலைகள் அமைக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து டிசம்பர் மாதம் 10 அணு தீமை மாநாடு நடத்தப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பூவுலகின் நண்பர்கள் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருமாவளவன், கூடன்குளத்தில் மத்திய அரசு அறிவித்துள்ள 3 மற்றும் 4ஆம் உலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டிசம்பர் மாதம் 10 அணு தீமை ஒழிப்பு மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்தார். கூடங்குளத்தில் மேலும் 4 அணு உலைகளை தொடங்கப் போவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிற டிசம்பர் 10 உலக மனித உரிமை நாள் அன்று அணு தீமை எதிர்ப்பு மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சிகள், இடதுசாரிகளும் அதிலே பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கங்களும் அமைப்புகளும் அதில் பங்கேற்க இருக்கின்றன. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே காவிரி ஆற்றில் மீன்பிடி வலையில் 1 அடி உயரமுள்ள நடராஜர் ஐம்பொன் சிலை சிக்கியது. வட்டாட்சியர் அதை மீட்டு விசாரணை நடத்தி வருகிறார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே நஞ்சை காலமங்கலத்தில் பகுதியைச் சேர்ந்தவர் மீனவர் செல்வராஜ். காவிரி ஆற்றில் மீன்பிடித்து விற்று வரும் இவர் காவிரியில் வலை வீசிய போது 1 அடி உயரமுள்ள நடராஜர் சிலை கிடைத்தது. இந்த ஐம்பொன் சிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்த செல்வராஜ் மொடக்குறிச்சி வட்டாட்சியர் கருப்புசாமிக்கு தகவல் அளித்தார். விலை உயர்ந்த இந்த சிலையை கைப்பற்றி வட்டாட்சியர் வேறெங்கும் திருடப்பட்ட சிலை காவிரி ஆற்றில் வீசப்பட்டதா என விசாரணை நடத்தி வருகிறார். மீனவர்களை விட்டு அந்த பகுதி ஆற்றில் வேறு சிலைகள் இருக்கிறதா என தேடி பார்க்கும்படி வரலாற்று ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிஆர்பி உள்பட 5 கிரானைட் நிறுவனங்கள் அரசுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்திய வழக்கில் அந்த 5 நிறுவனங்கள் மீது 3881 பக்க குற்றப்பத்திரிகை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கீழவளவு, ஒத்தக்கடை, மேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக கிரானைட் கற்களை வெட்டி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பிஆர்பி உள்பட 5 நிறுவனங்கள் மீது காவல்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான அறிக்கையை இன்று மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆய்வாளர்கள் பிரகாஷ், ராஜு சிங், அரசு வழக்கறிஞர் சீலா ஆகியோர் தாக்கல் செய்தனர். அதில் சட்டத்திற்கு புறம்பாக கிரானைட் கற்களை வெட்டிய வகையில் இந்த 5 நிறுவனங்களும் அரசுக்கு 331 கோடியே 7,197 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான 3,881 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் கடைகளை தாக்கிய சமூக விரோத கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பகுதி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். சீர்காழி காமராஜர் வீதியில் உள்ள சில கடைகளில் தீபாவளி அன்று மாலையில் சமூக விரோத கும்பல் ஒன்று புகுந்து அங்கிருந்த ஊழியர்களை தாக்கியதுடன் பொருட்களையும் சேதப்படுத்தியது. இதுபற்றி கடை உரிமையாளர்கள் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காதது குறித்து வணிகர்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பூட்டிய வீட்டில் மின்கசிவால் ஏற்பட்ட தீயை அணைக்க முயன்ற தீயணைப்பு வீரர் மின்சாரம் பாய்ந்து பலியானார். நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் தெருவைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் வெளியூர் சென்றிருந்தார். பூட்டியிருந்த அவருடைய வீட்டில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்தது. இதுபற்றி தகவல் அறிந்து வந்த 6 பேர் கொண்ட தீயணைப்பு குழு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. அப்போது தீயணைப்பு வீரர் மாணிக்கராஜ் மீது மின்சாரம் பாய்ந்தது. அதில் அவர் பலியானார். இறந்த மாணிக்கராஜ் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் என்றும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் பணியில் சேர்ந்தார் என்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர் சத்யகுமார் தெரிவித்தார். தீயணைப்பு வந்து தகவல் கொடுத்து உடனே தீயை அணைத்து விட்டு போயிட்டாங்க. அதில் தீயணைக்கப்பட்ட வந்து ஒருவர் மின்சாரம் தாக்கி அவர் இறந்துட்டார். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. அதில் உயிர் வெளியே இதாகிடுச்சு. அவரை சரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரிப்போர்ட் கேட்டாங்க. ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முதல்வர் ஜெயலலிதா முழு நலம் பெற வேண்டி தலைவர்கள் போல் வேடமணிந்து மேடை கலைஞர்கள் பிரார்த்தனை நடத்தினர்.
மதுரையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், எம்ஜிஆர், முத்துராமலிங்க தேவர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், வடிவேல் உள்ளிட்டோர் போன்ற வேடமணிந்த மேடை கலைஞர்கள் வைகை ஆற்றில் தொடங்கி ஊர்வலமாக வந்தனர். மேலும் பால்குடம் எடுத்த அவர்கள் வடக்கு மாசி வீதி சந்திப்பில் உள்ள ஆலர் சுந்தர விநாயகர் கோவிலில் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். மேடை கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அம்மா மீண்டும் அரியணையில் அமர்ந்து ஒரு நல்ல ஆட்சி புரிந்து எங்களை போல கலைஞர்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்ற வேண்டும் என்று பால்குடம் எடுத்து சாமி ஆட்டமாடி எங்கள் நடன கலைஞர்கள் அனைவரையும் திரைப்பட நடன நடிகர்களைப் போல வேஷமிட்டு ஊர்வலமாக வந்து இந்த பிரார்த்தனை நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக அம்மா நல்ல குணம் பெற்று அரியணையில் அமர்வார்கள். கோயம்புத்தூரில் காதலிக்க மறுத்த மாணவியை பாட்டிலால் குத்திய பொறியாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த MCA முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வேம்பராஜ் என்ற பொறியாளருக்கும் ஃபேஸ்புக் மூலம் நட்பு ஏற்பட்டது. இதனை பயன்படுத்தி வேம்பராஜ் அந்த மாணவியை காதலிக்க வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனிடையே பல்கலைக்கழகத்திற்கு நேற்று நேரில் வந்த வேம்பராஜ் மாணவியை பாட்டிலால் குத்தினார். படுகாயமடைந்த அவர் வடவள்ளி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பியோடிய வேம்பராஜை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கழுத்தில் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த மாணவி இன்று வீடு திரும்பினார். பேஷண்ட்டை அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா நமக்கு என்னடா இது பேசாமல் விட்டுருக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தா இன்னைக்கு அந்த பேஷண்ட் இஸ் நோ மோர். பட் அவர் எதுவும் எதிர்பார்க்காம இமீடியட்டாக கூட்டிகிட்டு வந்ததுனால பேஷண்ட் இஸ் அலைவ். பொதுமக்கள் தைரியமாக நீங்கள் தாராளமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய எனி ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மதுரை தென்மண்டல காவல் IG அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட கட்சியினைச் சேர்ந்த திரளானோர் IG அலுவலகம் நோக்கி சென்றபோது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி, ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதியமான், SDPI கட்சி மாநில தலைவர் தெஹ்லான் பகவி உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நாம் ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். காவல்துறையினர் மீது உரிய வழக்குகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் மின்வேலியில் சிக்கி ஆண் யானை பலியானது. இது தொடர்பாக விவசாயியை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் தங்கவேல் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. அதில் சுமார் 8 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்கு, மக்காச்சோளம் போன்றவற்றை விலங்குகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் மின்வேலி அமைத்திருந்தார். அந்த மின்வேலியில் சிக்கி 15 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை பலியானது. இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். உடற்கூறு ஆய்விற்கு பிறகு வனப்பகுதியில் யானை அடக்கம் செய்யப்பட்டது. மின்வேலி அமைத்து வன விலங்குகள் பலியாவதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் 2 ரயில்கள் மோதி விபத்து. பலி எண்ணிக்கை 19 அதிகரிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பாகிஸ்தானில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. கராச்சி நகருக்கு கிழக்கில் உள்ள லாந்தி ரயில் நிலையம் அருகே சகாரியா விரைவு ரயிலும் ஃபரித் விரைவு ரயிலும் ஒன்றோடு ஒன்று மோதியது. இந்த விபத்தில் பயணிகள் 19 பேர் பலியானார்கள். 50க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புக் குழுவினர் காயமுற்றவர்களை மீட்டு கராச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்திற்குள்ளான ரயில்களில் 3 பெட்டிகள் தடம் புரண்டு சேதமடைந்துள்ளதால் இடிபாடுகளுக்குள் பயணிகள் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனையடுத்து அவர்களை மீட்கும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த ரயில் விபத்தில் 4 பேர் பலியானார்கள். 93 பேர் படுகாயமுற்றனர்.
பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தானும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் மோதிய 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஷார்ஜாவில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் 281 ரன்களும் மேற்கிந்திய தீவுகள் 337 ரன்களும் குவித்தன. இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய பாகிஸ்தான் 208 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனை அடுத்து 153 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்கியது. எனினும் 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 36 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன்கள் மட்டுமே எடுத்தது. கடைசி நாளான இன்று ஆட்டத்தை தொடர்ந்த மேற்கிந்திய தீவுகள் வெற்றிக்கு தேவையான 39 ரன்கள் எடுத்தது. இதனால் 5 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. முதல் இரு போட்டிகளில் தோற்று ஏற்கனவே ஆட்டத்தொடரை இழந்த மேற்கிந்திய தீவுகள் அணி ஆறுதல் வெற்றியை பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தஞ்சை உள்ளிட்ட 3 தொகுதிகளில் 91 மனுக்கள் ஏற்பு. வரும் 19ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிப்பு. இயல்பு நிலைக்கு திரும்பிய சென்னை மௌலிவாக்கம். கட்டட இடிபாடுகளை அகற்ற மக்கள் கோரிக்கை. ஆந்திர கர்நாடக அரசின் அணை கட்டும் முயற்சிகளை தடுக்கவும் மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடைசி நேர விறுவிறுப்பில் அமெரிக்க அதிபர் தேர்தல். டொனால்டு டிரம்ப், ஹிலாரி கிளின்டன் கடும் போட்டி. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.